ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 3.7 பார்ட்டிகல்ஸ் ஆன் த மூவ், டிஃப்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது எஸ்பெஷலி கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ஃப்ரீ டு மூவ், பட் இன் சாலிட்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்லி பேக் க்ளோஸ் டுகெதராக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஹையர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். First question, two glass jars are kept apart with a seal. One jar contains a colored gas, the other jar contains a colorless gas. So the seal is removed, நடுவில் அந்த barrier remove பண்ணுறாங்க. Draw the arrangement of the particles in the jars sometime after the seal was removed. முக்கியமான விஷயம் என்ன, ட்ரா பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்க பார்ட்டிகல்ஸும் ரைட் சைடில் இருக்க பார்ட்டிகல்ஸும் அதோட குவான்டிட்டி மாறல, அது எங்கேயும் வெளியே எஸ்கேப் ஆகலை. அதுக்கு ஒன்லி லெஃப்ட் டு ரைட்டோ ரைட் டு லெஃப்ட்டோ வந்து மூவ் ஆக போகுதுங்க. இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ மூவ் ஆக போகுதுங்க. ஏன்னா இந்த பக்கம் கலர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, இந்த பக்கம் மூவ் ஆகும் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு. இதுவே இந்த கலர்லெஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த பக்கம் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, ஸோ இங்கேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். அதுதான் டிஃப்யூஷன் கான்செப்டே, த நெட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன். அதனால் நம்ம ஈக்குவலாக அந்த பக்கம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு 5 பார்ட்டிகல் இப்படி 10 கூட ட்ரா பண்ணலாம். 1 2 3 4 5 நான் அப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மொத்த ப்ராசஸுமே நடக்கல, ஏன்னா ஆஃப்டர் சம் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஃப்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். 1 2 3 4 5, அதேமாதிரி 1 2 3 4 5, 1 2 3 4 5. இப்போ ரெண்டு பக்கமும் 10 பார்ட்டிகல்ஸ் ஆகிடுச்சு. 5 கலர்லெஸ் பார்ட்டிகல், 5 colored particles. A small volume of colored ink is placed into a beaker of water. The diagram shows the particles in the ink just after adding the water. Draw the arrangement of ink particles in the water a long time after the ink was added. ஸோ இங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாமே தே ஆர் இன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஏரியா. ஸோ அங்கேருந்து இது ஃபுல்லாமே ஈக்குவலாக எல்லா பக்கமே ரேண்டமாக இப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 10 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு 10 பார்ட்டிகல்ஸ் ரேண்டமாக இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ண வேணாம். 3.7b, what is diffusion? Describe what is mean by diffusion கேட்டிருக்காங்க. அதில் திரும்ப எழுதுறது தான். The random movement of particles. Second question, a small volume of blue ink is added to the beaker of water. There is a blue color only at the bottom of the beaker. Explain why the water eventually all turns to blue. ஒரு வாட்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலர்லெஸ் லிக்விட். நீங்கள் ப்ளூ இங்க் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டருமே வந்து ப்ளூயிஷாக மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த இங்க்கில் வந்து ப்ளூ இங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அங்கேருந்து அந்த தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக ப்ளூ கலரில் மாறிடும். ஆனால் ஸ்டார்டிங் இந்த அளவுக்கு திக்காக இருக்காது, ஃபுல்லாக எவென்ச்சுவலாக த்ரூ த லிக்விட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறனால அந்த திக்னஸும் கம்மியாகும். ஏன் இப்படி வாட்டர் ஃபுல்லாக ப்ளூ ஆச்சுன்னா டியூ டு த டிஃப்யூஷன் ஆஃப் இங்க் பார்ட்டிகல். Due to the diffusion of the ink. Explain why the water turns blue faster when the temperature of the water is higher. So water temperature higher இருக்கும்போது இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் இன்வால்வ் ஆகும். அதுக்கு பேர் வந்து கன்வெக்ஷன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டைப் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஹாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து ரைஸ் அப் ஆகும், கோல்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து சிங்க் ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கன்வெக்ஷன் கரண்ட் நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. மேண்டலில் வந்து மேக்மா இப்படி தான் வந்து ஹாட்டர் மேக்மா வந்து ரைஸ் அப் ஆகும், கோல்டர் மேக்மா வந்து சிங்க் ஆகும். அதனால தான் பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகுது, டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்ட் தான். அப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸாக ஸ்பீடப் பண்ணும். எது ஸ்பீடப் பண்ணணும்னா அந்த கன்வெக்ஷன் கரண்ட் வந்து ஸ்பீடப் பண்ணும். பட் நேச்சுரலாக வெறும் டிஃப்யூஷன் மட்டும் நடக்கணும்னா இட்ஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன, எக்ஸ்பிளைன் வை த வாட்டர் டர்ன்ஸ் ப்ளூ ஃபாஸ்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர் வாட்டர். அப்போ என்ன எழுதலாம்னா at a higher temperature. அடுத்த question, third one. Bromine is a brown liquid that evaporates easily at room temperature. When a container of bromine is opened, brown gas comes out of the container. Explain why the color of the brown gas becomes less intense as it gets further away from the container. நல்லா பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த கண்டெய்னர், அந்த பாட்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர். இதில் எங்கே ப்ரோமினோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த கண்டெய்னரில் தான். அப்போது கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டுகெதராக இருக்கும். அந்த ப்ரோமின் லிக்விட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டுகெதராக எங்கே இருக்கும், கண்டெய்னரில் இருக்கும். அதனால் அங்கேருந்து வர கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். பட் டைம் ஆக ஆக அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே விலகி போகும், ஃபர்தர் அப்பார்ட்டாக தள்ளி போகும். அதனால் வந்து தூரமாக போகும்போது அது வந்து லெஸ் இன்டென்ஸாக இருக்கும், இல்லை லெஸ் டென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் காரணம், பிகாஸ் ஆஃப் டிஃப்யூஷன். சிம்பிளாக எழுதணும்னா டியூ டு டிஃப்யூஷன். பட் நீங்கள் எழுதுறதுனா எப்படி எழுதலாம்னா த கேஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த ப்ரோமீன்
gas particles of the bromine is very more dense or very close together near the container, but as it is moving away from the container it becomes less dense as the particles are moving further apart. So on the mining எழுதலாம். Fourth one, a green gas is added to a bottle that contains an air. A short time later, the green color has spread to fill the bottle. Write true or false next to each statement. First statement பாருங்க. When the green color fills the bottle, the movement of the particles has stopped. எப்பயுமே பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஈவன் அட் அப்சல்யூட் ஜீரோ, அட் லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர்லையும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதோட பொசிஷன்லேருந்து லைட்டாக ஜிகிள் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஈக்குவலாக வென் த க்ரீன் கலர் ஃபில்ஸ் த பாட்டில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா அந்த நெட் ஃப்ளோ வந்து நலிஃபை ஆகிடும், இல்லைனா வந்து ஜீரோவாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் 5 பேர் மூவ் ஆகிறாங்க, ரைட் சைடில் 5 பேர் மூவ் ஆனவங்க. அதனால் வந்து டிஃப்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரூ. 3.7c வேரியபிள்ஸ் அஃபெக்டிங் டிஃப்யூஷன். இன் திஸ் எக்ஸசைஸ் யூ வில் திங்க் ஆஃப் வேரியபிள்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் தியரியிலேயே 2 வேரியபிள் அஃபெக்ட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தோம் கன்வெக்ஷன், அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் டிஃப்யூஷன் ஸ்பீடப் ஆகும். இன்னொன்று கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், அதை இன்க்ரீஸ் பண்ணால் டிஃப்யூஷன் ஸ்பீடாக நடக்கும். இல்லைனா வந்து கம்மியான வாட்டர் எடுத்துக்கணும், வால்யூமை டிக்ரீஸ் பண்ணால் டிஃப்யூஷன் ஸ்பீடாக நடக்கும். ஸோ a purple crystal is added into the bottom of the large beaker of water. இங்கே purple crystal எதாவது சொல்கிறாங்கன்னா potassium permanganate KMnO4. நீங்கள் ஹையர் கிரேட் வரும்போது என்ன தெரிஞ்சுப்பீங்க. When the crystal dissolves, the liquid turns purple. Eventually all the liquid is purple. Explain why the purple color is more intense when the crystal first dissolves and less intense when it has spread throughout the liquid. Then இதுக்கும் ஆன்சர் வந்து due to diffusion. ஃபஸ்ட்டு டிசால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் வில் பி க்ளோஸ் டுகெதர். அதனால் அது பார்க்கும்போது திக்காக மோர் இன்டென்ஸாக இருந்துச்சு. பட் டிஃப்யூஷன் ஹேப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்று விட்டு ஒன்று தள்ளி போகும். அந்த மொத்த பீக்கரில் இருக்க வாட்டர்லேயுமே ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து அதுங்க எல்லாம் விலகி போகிறனால லெஸ் இன்டென்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அப்படி எழுதிக்கலாம். ஸ்டிரிங் ஸ்பீட்ஸ் அப் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த பர்பிள் கலர். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிர் பண்ணிங்கன்னா அந்த பர்பிள் கலர் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறது ஸ்பீடப் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. List 2 other changes that would speed up the spreading of the purple color. First one, increase the temperature. சிம்பிளாக டெம்பரேச்சர் எழுத வேணாம், ஜஸ்ட் இங்கே ஸ்பீட் அப்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பர்பிள் கிறிஸ்டல்ஸ். Or add more purple crystals. Second question, Sophia makes 2 cups of coffee. One is cold, another one is hot. The cups and coffee are at the same in all other ways. Same milk. Then only temperature மட்டும் தான் difference. மற்றதெல்லாம் same volume, everythingலாம் ஒன்றா தான் இருக்குது. Zara says that the hot coffee has a stronger smell than the cold coffee. சோஃபியா தான் காஃபி போடுறாங்க. இப்போ மக்கு வந்து சோஃபியா கையிலக்குன்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து ஜாரா உட்காந்துருக்காங்க. இது வந்து மக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது டிஃப்யூஷன் ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்கும். அதனால் கப்பில் இருந்து அந்த ஸ்மெல் வந்து ஜாராவோட நோஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். இன்கேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடப் ஆகும். ஸோ அஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், டிஃப்யூஷன் ப்ராசஸ் வில் இன்க்ரீசஸ். ஸோ இட் டுக் லெஸ் டைம் ஃபார் ஜாரா டு ஸ்மெல் த காஃபி. ஓகே, ஸோ டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். Many animals use smell to find food. Explain how these animals know what direction to move to get to the food. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து இமேஜின் ஒரு ஸ்கூல் கேன்டீன்லேயோ இல்லை வீட்லேயோ உங்கள் வீட்டு கிச்சன்லேயோ வந்து பிரியாணி செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் இருந்து இல்லை என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த கிச்சனை நோக்கி போக 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 அந்த ஸ்மெல்லோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகும். இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஸ்மெல் பண்ணுவீங்க. இன்கேஸ் அதை விட்டு வெளியே தள்ளி போகும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் வந்து கம்மியாகும். ஸோ as the animal is moving very close to the food, the intensity of the smell will increase. As the animal is moving away from the source or அந்த ஃபுட்டை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா அந்த ஸ்மெல்லோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். as the animal move closer to the food, it experience a stronger sense of food, a stronger smell of food. ஸோ அப்படியே வைஸ் வருஷா இன்கேஸ் அது விலைக்கு போச்சுன்னா அந்த ஃபுட்டோட ஸ்மெல் வந்து கம்மியாகும். சைனிங் ஆஃப் முகேஷ், பை.